தவக்காலங்களில் நாம் அனைவரும் பிரவேசித்திருக்கின்றோம். சிறப்பாக இந்த தவக்காலனுடைய இந்த 9வது நாளிலும் இந்த மாலை நேர தொழுகையை பங்கேற்கின்ற அனைவரையும் பாடுகளின் தாசன் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே அனைவரும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த மாலை நேர 2 கால ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். அனைவரும் நாம் கடவுளை நோக்கி இந்த தொழுகைக்காக இறைவேண்டுதல் செய்வோம். பாடுகளின் தாசனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான தவக்காலத்தினுடைய இந்த அருமையான நன்றி சாய்ந்த மாலை வேளைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். அன்பு நிறைந்த கடவுள், இந்த நாட்களை என்னுடைய கரத்தில் ஈவாக கொடுத்திருக்கிறேன். தவ நாட்களை நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்தும்படியாக இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி சொல்லவும், கடவுளுடைய திருச்சன்னதியில் எங்களுக்காக செய்த எல்லா விதமான தியாகங்களையும் எண்ணி பார்த்து இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் பிறருக்கு ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய ஆவின் வரங்களை தந்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையின் மூலமாக உம்முடைய திருப்பெயர் அதிகமாக மகிமைப்பட ஆண்டவர் கிருபை தாரும். இந்த 2 காலம் இந்த இடைநாள் தொழுகையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டுமாக உங்களுடைய தேவி இறை பிரசன்னம் எங்கள் அனைவரும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் பாடுகளின் தாசனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை போற்றும்படியாக அனைவரும் இணைந்த நிலையிலே 593வது பின் இணைப்பு கீதத்தை நாம் இணைந்து பாடுவோம். 593வது பின் இணைப்பு கீதத்தை நாம் இணைந்து பாடுவோம்.
எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 30 முடிய. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 முடிய வரையுள்ள இறை வசனங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதாகம பகுதி நீதிமொழிகள் 14வது அதிகாரம் வசனம் 19 முதல் 31 முடிய. தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் துணிவதுண்டு. தரித்திரன் தனக்கு அடுத்தவன் ஆனாலும் பகைக்கப்படுகிறான். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினும் மூடத்தனமே. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஜனத்திருச்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைகளின் முடிவு. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எழும்புரிக்கி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்பதுவே. இன்றைய பழைய ஏற்பாட்டின் பகுதி நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாடகத்தின் பிறக்கின்ற
நிருபப்பாடும் அதை திருத்துதலாகிய பவுலடிகளார் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதிய முதல் கடிதம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 வரை உள்ள இறைவசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை உள்ள திருவசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12. கடைசியாக சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாசமாய் நடக்கவும் கடவுளுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்பதை என்று நாம் கேட்டு பெற்றுக்கொண்டபடியே இன்னும் அதிகமாய் பெறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் உங்களை கேட்டுக்கொண்டு புத்தி சொல்கிறோம். அப்படியே நீங்கள் நடந்து வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசுவினால் நாங்கள் உங்களுக்கு என்ன கட்டளையை கொடுத்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே கடவுளின் சித்தம். அதாவது நீங்கள் வேசி மார்க்கத்திலிருந்து விலகிக்கவும் கடவுளை அறியாத புற ஜாதிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களின் அவனவன் தன் சரீர மாதத்தை பரிசுத்தத்திலும் கனத்திலும் ஆழ அறிந்து கொள்ளவும் இவ்விஷயத்தில் ஒருவனுக்கு வரம்பு கலவாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்கவும் வேண்டும் என்பதே கடவுளின் சித்தம். முன்னமே நாங்கள் உங்களுக்கு திட்டமாய் வற்புறுத்தி சொன்னபடியே இப்படிப்பட்ட எல்லாவற்றின் நிமித்தமும் பழி வாங்குகிறவர் கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் அசைக்கப்படுகிறவன் மனுஷனை அல்ல, தன்னுடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து வருகிற கடவுளையே அசைக்கப்படுகிறான். சகோதர சிநேகத்தை பற்றி நான் உங்களுக்கு எழுதுவது அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று கடவுளே உங்களுக்கு போதித்திருக்கிறார். மக்கடோனியா முழுவதில் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் நீங்கள் அப்படியே அன்பு பாராட்டுகிறீர்கள். சகோதரரை, நீங்கள் இன்னமும் சில அதிகமாய் பெருகவும் நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைந்திருக்குள்ளவர்களாக இருக்கவும் உங்கள் சொந்த அலுவலர்களை பார்க்கவும் உங்கள் கையினாலே வேலை செய்யவும் வேறாமல் கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்படியானால் புறம்பே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் குறைந்ததாக இருப்பீர்கள் என்பது. இன்றைய நிருப பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். நாம் அனைவரும் எழுந்து இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே, எங்கள் மேலே இறங்கும். ஆண்டவரே, உமக்கு இன்றைய நற்செய்தியின் பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 46 வரையிலான திருவசனங்கள். பகுதி மத்திய 25ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல் 36 வரை. அன்றியும் மனுஷகுமாரன் தனது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்களுக்குள்ளே வரும்போது தனது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தனது வலது பக்கத்திலும் வெள்ள ஆடுகளை தனது இடது பக்கத்திலும் நிறுத்தினார். அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுகவெடுத்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அநியாயமாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலாய் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இன்றைய நற்செய்தியை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் மேலே இறங்கும். ஆண்டவரே, உமக்கு கடவுளது வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டனால் அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வ பிதாவாகிய
ஏகமாக குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாய் விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பித்து நம்மை கடந்து புண்ணியத்தின் பாடப்பட்டு சிலுவை அடைந்து ஆதாரம் இறைந்து 3ஆம் நாள் அடக்கம் வைத்திருந்தார். பரத்திற்கேறி சர்வ பிதாவாகிய நாம் அனைவரும் இந்த வேளையிலே அருளுரைக்கு ஆயத்தமாக சேர்ந்த நிலையிலே பாடல்களுக்கு 210வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 210வது ஞான பாடல் ஆரை நான் புகழுவேன், ஆரை நான் அறிகிறேன், என் கதையும் பங்குமா, நான் பாராட்டும் மேன்மையா தேவ ஆட்டுக்குட்டிதான் என்கின்ற ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இந்த பாடலிலே 4-5 அடிகளை சபையார் பாடுகின்ற பொழுது அனைவருமே எழுந்து பாடங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 4-5 சன்னம் பாடுகின்ற பொழுது சபையார் எழுந்து பாடுவோம். 210வது
தந்தையாகிய கடவுளாலும் பாடுவின் தாசன் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமென். கிறிஸ்துவின் அன்பிற்கு உரியவர்களே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த தவ காலத்துடைய இந்த 9வது நாளில் நல்ல ஒரு அந்தி வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் இன்றைய நற்செய்தி வாசகம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரையிலான திருமறை பகுதிகளிலே சிறப்பாக நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட வண்ணமாக இருக்கின்ற பொழுதும் 34வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். 34வது வசனத்திலே, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவுடையவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார் என்பதுவே. தலைவரை நாம் சொல்லிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரில் எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற இந்த நவ நாட்களுக்காக நாங்கள் நமக்கு மனதார நன்றிகளை செலுத்துகின்றோம். தவ நாட்களை நாங்கள் அனைவரும் பயனுள்ள நிலையிலே நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளும்படியாக தேவனின் எங்களுக்கு இந்த காலங்களை எங்கள் வாழ்விலே இவ்வாறு கொடுத்திருக்கின்றேன். இறைவனுக்கு நாங்கள் உளமாற நன்றிகளை படைக்கின்றோம். இந்த வேளையிலே கடவுள் எங்களோடு பேசுகின்ற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் இனிய திருப்பெயரில் வேண்டுகிறோம். வேண்டுதலுக்கு எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரது இறை மக்களாக இறை சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவாகி அவர் மனுக்குலத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்றவர்களாகவும், நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாக கடவுள் இந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஈவாக கொடுத்திருக்கின்றார். திருமறை சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் அனைவரும் நன்கறிவோம். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான ஒரு அன்பு இந்த உலகத்திலே இல்லை என்கின்ற வார்த்தை. நண்பருக்காக ஜீவனை கொடுப்பதை விட ஒரு மேலான அன்பு இந்த உலகத்திலே இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு நண்பராகவே அவர் இருக்கிறார். தன்னுடைய பணி வாழ்க்கையின் பொழுது தாம் அழைத்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு உடன்பிறப்பை போல காணப்பட்டு வந்தார். சகோதரனாய் அவர் காணப்பட்டு வந்தார். சிநேகிதனாய் காணப்பட்டு வந்தார். எல்லாவற்றும் மேலாக நல்ல ஒரு நண்பராக அவர் காணப்பட்டு வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது லாசரு மரித்த வேளையிலே அவருடைய மரண செய்தி வந்த பொழுது அதை அறிந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லத்திற்கு வந்த பொழுது அவர் அழுதலாக பார்க்கின்றோம். இயேசு கண்ணீர் விட்டார். மிகவும் எளிய ஒரு சிறிய திருமறை வார்த்தை, இயேசு கண்ணீர் விட்டார். ஜீசஸ் wept. அப்படி என்றால் ஆண்டவர் அவர் மனதுருக்கம் உடையவர், அவர் மனுக்குலத்தின் மீது அன்பு கொண்டவர் என்று சொன்னால், மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தன்னையே அவர் உலகத்திலே அவர் ஈவாக அவர் கொடுத்ததை பார்க்கின்றோம். எனவே இந்த தவ நாட்களிலே நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது, இந்த நாட்களிலே மாணவர்களே, நாமும் இந்த உலகத்திலே ஏனையவர்கள்
ஒரு வாழ்வுக்கு என்றே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற சிந்தனையிலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு என்பது அதுதான். ஆதி திருச்சபையிலே இருந்த அனுபவங்களின் வழியாக நாம் பார்க்கின்ற உண்மை என்னவென்று சொன்னால், அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்கள் ஆஸ்தி உடையவர்கள், செல்வம் உடையவர்கள், நிலமுடையவர்கள், உடைமையாளர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற மக்களாய் இருந்தார்கள். சிலர் அவர்களிலே இல்லாதிருக்கிற மக்களும் உண்டு. ஆனால் அவர்கள் தங்களுக்குரியவற்றை தங்களுக்குரியதாக அவர்கள் எண்ணவில்லை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை அடிக்கோடிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதா என்று சொன்னால், உடைமையாளர்கள் அவர்கள் இருக்கிறவர்கள் தங்களுக்குடைய உரியவைகளை அவர்கள் தங்களுக்கு உடையதாக அவர்கள் எண்ணாது வாழ்ந்ததாக பார்க்கிறோம். அப்படி என்றால் தன் வாழ்வு என்பது பிறருடைய வாழ்வுக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு கூட தொடக்க கால திருச்சபையோர் வாழ்ந்த ஒரு அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த வாழ்க்கையை எப்படி அவர்கள் கற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள்? யாரிடத்திலிருந்து அந்த வாழ்வை கற்றுக்கொள்ள என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்துவை அடிச்சுவட்டலை வாழ்ந்து கொண்டிருந்து சீடர்களது வாழ்வை கண்டு அவர்கள் கண்டுகொண்டதாக பார்க்கின்றோம். அவர்கள் அனைத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். தானியாட்சிகளை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியிலே வந்து படைத்தார்கள் என்று சொல்லுகின்ற அனுபவத்தோடு கூட அவர்கள் வாழ்ந்த அனுபவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, அவருடைய வாழ்வு அடிச்சுவடுகளை பின்பற்றியவர்களாக வாழ்ந்த அனுபவித்தவர்களாக காணப்பட்ட ஆதி திருச்சபை சமூகம் இன்றைக்கும் வாழும் ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவருடைய இறை மக்களும் கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவருமே பிறர் வாழ்வு மீது நாம் விருப்பமுடையவர்களாக, பிறர் நாடுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பினை ஆண்டவர் இந்நாட்களில் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, ஒரு முறை ஒரு போதகர் இடத்திலே வந்து, எப்பொழுது பார்த்தாலும் இதைத்தானே நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த வார்த்தையுடைய மையத்தை விட்டு நீங்கள் விலகி சொல்லாதவர்களுக்கு எந்த வார்த்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு விசுவாசி கேட்டார். அப்பொழுது அந்த போதகர் சொன்ன காரியம், என் விசுவாசிகள் இன்னும் வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றங்களையும் அவருடைய வாழ்க்கையை காண முடியவில்லை, அவருடைய மனதில் இது மாறவில்லை, வாழ்க்கை மாறவில்லை. எனவே நான் கடவுள் இந்த வார்த்தையை சொல்லும்படியாக நான் சொல்லவில்லை, மாறாக கடவுள் ஆவியானவர் மூலமாக இருந்து என்னோடு கூட இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நான் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்படியாக கடவுள் என்னோடு கூட இடைபெற்று சொல்லி சொல்வதாக பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த இறை வார்த்தைகள் பல முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறந்திருக்கின்ற வார்த்தைகளை இந்த தியான பகுதி இரண்டு சாரா உலக வாழ்க்கையிலே மேலும் ஒரு பள்ளம், இருள் ஒரு வெளிச்சம், நிறைவு ஒரு குறைவு. இது ஒரு பிலாசபி என்கிற வேளையில் ஒரு தத்துவம் தான். எதிர்மறை தத்துவங்கள், நல்லது தீயது, குட் ஈவில், அப்படி ஹோலி ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட் என்று இரண்டு நிலைகளிலே இந்த உலகத்தில் நாம் எதையுமே பிரிக்காண முடியும் என்று சொன்னால், இயேசுடைய ஓமையிலும் கூட அவர் கையாண்ட விதங்களிலே இரண்டாக பிரித்தாளுகிறார். என்ன இரண்டாக பிரித்தாள் என்று சொல்கிற வேளையிலே முதல் அத்தியாயத்தை நாம் இங்கே பார்த்தோம். அதாவது கடவுளுடைய பிரசனத்திலே வந்து நிற்கிற அனுபவத்திலும் ஆண்டவர் இரு சாரரை பார்க்கின்ற அனுபவத்திலே ஒரு சாரர் வலப்புறம் இருக்கிறார்கள், இன்னொரு சாரர் இடப்புறம் இருக்கிற மக்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே அங்கே பார்க்கிற பொழுது, அதாவது வலப்புறம் இருக்கிறதை பார்த்து 34 வசனம் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறதை பார்த்து, வாருங்கள், என் பிதாவுடையவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இதனுடைய ஆப்போசிட்டாக வருகின்றவைகள் அது 46 வரையிலே வருகின்ற வசனங்களின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது, அதிலே குறிப்பாக அதில் வருகின்ற அது தொடர்ச்சியாக நாம் இல்லங்களில் சென்று நாம் அதை வாசிக்கின்ற பொழுதும் கூட
அங்கே நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இடதுபுறம் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் அவர் முறையிடுகின்ற வார்த்தைகள், அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆக்கினை அல்லது அக்கினி கடல், அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சாபம் நிறைந்த ஒரு வாழ்வை குறித்து அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக அதை காண முடியும். 41வது வசனத்திலே, இடது பக்கம் இருக்கிறதை பார்த்து அவர் சாபத்தில் உட்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்குள் போங்கள் என்று சொல்லி அங்கே அவர்களை கடவுளுடைய இறை சமூகத்தில் இருந்து அவர்களை சாபத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி கருதி, அது மட்டுமல்ல பிசாசுக்கும் அலகைக்கும் தூதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்குள்ளாக போங்கள் என்று சொல்லி அனுப்புகிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஒருபுறம் வாருங்கள், இன்னொரு போங்கள். அப்படி என்றால் இந்த இடங்களிலே சொல்லப்படுகிற வசனங்களை பார்க்கிற பொழுது, அதாவது இறை சமூகம், ஆண்டவரது இறை மக்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவருமே அவர்கள் வலப்புறம் இருக்கிறவர்களாக, வலதுபுறம் காணப்படக்கூடியவர்களாக, சேர்க்கப்படக்கூடிய அனுபவத்தோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலிலே இந்த இறைவார்த்தைகள், இன்றைக்கும் ஆண்டவர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இன்றைக்கு நாளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கின்றோம். இது ஒரு தவ நாட்கள், இது ஒரு தவ காலம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒவ்வொருவருமே புலிப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. நாம் நினைக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் வயது சென்றாயிற்று, என் வாழ்க்கையை நான் 50 வயதை கடந்து சென்றிருக்கிறேன், அல்லது இன்னும் ஒரு 10 ஆண்டுகளிலே 50 வயதை கடந்து போக வேண்டியிருக்கிறது, நான் எப்படி அதையெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி, நாம் எந்த வயது உடையவராயினும் கூட கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், கடவுள் யாருடைய கரத்திலே எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அதற்குரிய நிலைகளிலே ஆண்டவர் அதை விரும்புகிறவராக, கடவுள் ஒருவருடைய வாழ்க்கையிலே 2 தாளந்துகள் 5 தாளந்துகளாய் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிற பொழுது கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன? 5 தாளந்தை பெற்றவன் இன்னும் 5 தாளந்தை கொடுத்து 10 தாளந்தாக நிறைவாய் கொடுக்க வேண்டும். 2 தாளந்தை பெற்றவர்கள் இன்னும் 2 தாளந்தை பெற்று 4 தாளந்தை கொடுக்க வேண்டும். 1 தாளந்தை பெற்றவன் 2 தாளோடு கூட கடவுளை கடந்து வர வேண்டும் என்பது ஆண்டுடைய அழைப்பு. இன்றைக்கும் கடவுளுடைய பிள்ளைகளாக, இறைமக்களாக நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே 1 தாளந்தோடு இருக்கலாம், அல்லது 2 தாளந்தோடு இருக்கலாம், அல்லது 5 தாளந்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். எனினும் கூட அதை இரட்டிப்பாக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரட்டிப்பாக்குதல் என்பது எளிதான காரியம் இல்லை இல்லையா? பெற்ற தாளந்துகளை பயன்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. தியாக வேண்டும், அர்ப்பண சிந்தைகள் வேண்டும், அதற்கு உழைக்க வேண்டும், உழைப்பதற்கும் மனம் வேண்டும், பிரயாசம் எடுப்பதற்கான மனங்கள் வேண்டும். அப்படி என்றால் இறை சமூகமாகி நம்முடைய வாழ்க்கையை வயது என்பது ஒரு தடையே அங்கே இல்லை. நாம் எவ்வளவு பெற்ற தாளந்தா இருக்கலாம், அது ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்துகின்ற இறை சமூகமாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த தவற நாட்களிலே, இந்த 2 காலங்களிலே நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பிரியம் என்ன, ஆண்டை பிரியம் என்ன, அதைத்தான் இங்கே வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுடைய விருப்பம் என்ன, ஆண்டிய ஆவல் என்ன, அவர் எதை ஏற்றுமாய் கொள்ளுகிறார், அப்படி விருப்பம் என்ன என்பதை தான் இன்றைய திருமறையின் கூட நாம் பாடுகின்ற ஒரு சத்தியமாக இருக்கிறது. அவர் விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்ன, இறைமக்களாக இன்றைக்கு அவர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிற சமூகமாய் இருக்கிற பொழுது அவருடைய ஆவல் என்ன, அவருடைய ஆவல் நலமறிய ஆவல் என்று நாம் பழைய நாட்களிலே கடிதம் எழுதுவோம் அல்லவா? நான் எழுதியிருக்கிற அனுபவம் உண்டு என் உறவினர்களுடைய வாழ்க்கையிலே. அப்படி என்றால் சின்ன சிறு வயது நாட்கள் உண்டு. இப்ப ஆண்டிய ஆவல் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, உங்களுடைய விருப்பம் அல்லவா இதோ இந்த திருமலையிலே எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த முழுமையாக 31 முதல் 46 வரையிலும் இருக்கிற காரியங்கள் அவருடைய விருப்பங்களை இறை சமூகமாக, திருச்சபையாக நாம் நிறைவேற்றி ஒழுக வேண்டும் என்கிற ஒரு கடமையிலே ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தவ நாட்கள் என்ன, லெந்து காலம் என்றால் என்ன? நம்மை ஒடுக்குகிற ஒரு காலம், நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு காலம். அந்நாட்களிலே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்று சொல்லி
இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள், தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அரசு முதல் கொண்டு அரசு ஆடைகளை அணிந்தவர்கள் சாக்குடையே, ஒரு ஆங்கில வார்த்தை இல்லையா, சாக்கு என்பதுல ஒரு ஆங்கில வார்த்தை. நம்ம சாக்கு அதுக்கு வேற சாக்குன்னு சொன்னாலே கேட்க ஒரு மாதிரி இருக்கு, வேற சாக்கு என்பது ஆங்கில வார்த்தை தான். சாக்கு உடைகளை, சணல் உடைகளை தரித்துக் கொண்டு சாம்பலிலே அமர்ந்திருந்து கடவுளுடைய இரக்கத்திற்காக வேண்டுகின்ற சமூகமாக படைப்பாட் நாட்கள் காணப்பட்டு வந்தது. யோனா நினிவே நகரம் அழிக்கப்படுகிற காலங்களிலே அவர்கள் நாட்களிலே உபவாசம் இருந்தார்கள், தங்களை அர்ப்பணித்தார்கள். எஸ்தருடைய காலகட்டங்களை பார்க்கிற பொழுது நாட்களிலே இருக்கின்ற வேலைகளிலே அன்றைக்கு அவர்கள் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்வுக்காக, உரிமைக்காக, நன்மைக்காக உபவாசம் இருந்தார்கள், நோன்பு இருந்தார்கள். இன்றைக்கு இறை இரக்கத்தை பெறுகின்ற ஒரு காலம், கடவுளுடைய கிருபையை பெறுகின்ற ஒரு காலம், கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காலமாய் கடவுள் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிற பொழுது அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டதை போலதான் நான் இன்னைக்கு உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு, உண்மையான ஒரு கிறிஸ்தவராய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். வலதுபுறம் இருக்கிறதை பார்த்து பிதாவுடையவராய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மனிதன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை, ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் நினைக்கிறான், எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது, இவ்வளவு குவிண்டலாக இவ்வளவு சேர்த்திருக்கிறேன், என்னுடைய அடக்கத்தை நான் பெரிதுபடுத்த வேண்டும், பேங்க் அக்கௌண்டை பெரிதுபடுத்த வேண்டியிருப்பது போல சிலருடைய வாழ்க்கை நாட்டிலேயோ எல்லாம் ஒன்று ஆகிட்டாங்க. எங்க யாருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு கிளியரா பார்த்து எல்லாம் பார்க்கின்ற ஒரு காலம். ஒரு நாட்டில் அப்படி இல்லை, வேற வேற இன்றைக்கும் இருக்கிறது. சில டெமியாளர்கள் பினாமி பேர்ல மனைவியோ பொருள் பேர்ல என்ன செய்வாங்க, அந்த பிசினஸ் சில நேரங்களை எடுத்து செய்வார்கள். அது போக பரவாயில்லை. அதிலும் கடவுளுக்கு முழுமையான நிலைகளிலே கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் ஒரு பெரிய பாக்கியம். அன்பானவர்களே, அது ஒரு இருக்கின்ற பொழுதும் கூட கொடுப்பதை குறித்ததான சிந்தனைகள், பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான இதயத்தை கொண்டு வருகின்றன. சிலுவையை பற்றிய உபதேசம் அழிந்து போகிறவர்களுக்கு என்ன தெரியுமா, அது பைத்தியம். ஆனால் ரட்சிப்பை பிறகு நமக்கு அது ஒரு தேவ பலன் சொல்லி பார்க்கிறோம். கடவுளுக்காய் ஒடுக்கப்படுகிற ஒரு அனுபவங்கள், கிறிஸ்துவுக்காய் நொறுக்கப்படுகிற அனுபவங்கள். நான் உனக்காய் மறித்தேனே, எனக்காக என்ன செய்தார் என்று சொல்லுகிற வேண்டாம். எதை செய்திருக்கிறோம் ஆண்டவருக்கு என்று சொல்லி, நாம் எதை செய்திருக்கிறோம் ஆண்டவருக்கு என்று சொல்லி. மாணவர்களே, இந்த நாட்களிலே கடவுளுடைய இறைமக்களாக இருக்கிற பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் பல பக்கம் இருக்கிறவர்களாக நாம் என்னை காணப்படத்தக்கதாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு அழைப்பின் பாத்திரவதிகளாக இன்றைக்கு நாம் காணப்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒருவரும் சாபத்து உட்பட்டவர்களே, சாபத்து உட்பட்டவர் என்று சொல்றவர்கள் அந்த வரிசையிலே நாம் நிறுத்தக்கூடாது என்கிற ஒரு சிந்தனைகள், அதற்கான ஒரு அர்ப்பணிப்புகள் நமக்கு நாட்டிலே வேண்டும். காலங்கள் கோடைக்காலம், மாரிக்காலம், பிற்பாடு வசந்த காலம், இலையுதிர் காலம். காலங்கள் அப்படிதான் மாறிக்கொண்டிருக்கின்றன. இதே போல கடவுளை நாட்டு நமக்கு ஒரு வசந்த காலமாக கடவுள் நமக்கு ஒரு குளிர்ந்த ஒரு காலமாய் கடவுள் நமக்கு தந்திருக்கிற பொழுது ஆண்டவருக்குள் குளிர்விடுகின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் நம்ம நன்கு அறிந்தவைகள். அதாவது பசியாய் இருந்தேன், எனக்கு முடிந்தால் நாம் எழுந்து பாட உங்களை ரூபாய் கேட்டுக்கொள்கிறேன்.
நாம் ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் நிறைவேங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தவ நாட்களுடைய இடைநாள் தொழுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். உம்முடைய இறை பிரசனத்திலே கடவுள் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றீர். உம்முடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகளினாலே எங்களை ஆண்டவர் நிறைவுபடுத்துகின்றீர். ஆன்மீக மன்னவாகிய உணவை எங்களுக்கு கொடுத்து உம்மிலே நாங்கள் புறம் கொண்டு உம்மிலே நாங்கள் வளரவும் வளர்ந்து துளிர்விடவும் ஆண்டவரே உம்மில் நாங்கள் கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தவ நாட்கள் ஒரு பயனுள்ள நாட்களாக அமைத்துக் கொள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். சுவாமி, உம்முடைய இறை ஆற்றல் என்பது எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உம்முடைய கருவிகளாய் வாழ்வதற்கு, உம்முடைய சொற்களை நாங்கள் கடைபிடித்து ஒழுகுவதற்கு உம்முடைய ஆற்றல் எங்களுக்கு அவசியம். தூய ஆவியார் மூலமாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேசி பலப்படுத்துவீராக. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருகிற கடவுள், பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலம் மற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று சொன்ன கடவுள், உம்முடைய வான மன்னாவாகி இறை வாக்கின் மூலமாக எங்களை நிறைத்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையை நாங்கள் அந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு உம்முடைய ஆற்றலை எங்கள் தந்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். நீதியின் சூரியராக ஆண்டவர் எங்கள் வாழ்வை உங்களுடைய ஆற்றலை அதிகமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். சுவாமி, இந்த வழிபாட்டிலே தொழுகையிலே பங்கேற்றிருக்கிற சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் மட்டும் இருக்கின்ற ஒவ்வொரு உங்களுடைய ஆத்மாக்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். தந்தையே, நன்மைகளினாலே ஆண்டவர் பூரணப்படுத்தி உடைய மக்களை இறை ஆசிரோடு இல்லங்களுக்கு அனுப்பும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி இருக்கிறோம். கேட்ட இறை வார்த்தைகள் இல்லங்களில் சென்று தியானிக்கவும், அந்த வார்த்தைகள் சிந்தனைகளிலே தொடர்ந்து காணப்படவும், நித்திரை செய்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தையோடு கூட அதை சிந்தித்து ஒரு புதிய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக, ஒரு புதிய நன்மையான உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் துணை செய்யும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டாகிலும் இது கனி கொடுக்குமா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காணப்படுகின்ற வேளையிலே கனி கொடுக்கவில்லை. அந்த வேளையிலே எஜமான் இதை கழித்து விடலாம் என்று சொல்லுகின்ற பொழுதும் அந்த வேலைக்காரன் கேட்கிறான், இன்னும் ஒரு ஆண்டு இருக்கட்டும், அதை நான் உணவிடுவேன், நன்றாக அதை பராமரிப்பேன், களைகளெல்லாம் பிடுங்கி நல்ல விதமாய் அதை பராமரிப்பேன். இந்த ஆண்டாகிருப்பது கனி கொடுக்காமல் ஒரு வேளையிலே அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற வேளையில கூட கடவுள் என் வாழ்விலை, நம்முடைய வாழ்விலை கடவுள் கிருபை காலங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் கனி கொடுக்கின்ற மக்களாக வாழ்வதற்கு கடவுள் உங்களுடைய ஆற்றலை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளோடு கூட நீங்கள் இருக்கட்டும். எந்த வேளையிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் பாடி குதித்தோம், உடைய வார்த்தை கேட்டோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் என்னென்ன எதிர்பார்ப்போடு உடைய சமூகத்திலே உங்களுடைய மக்கள் காணப்படுகிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் உடைய மக்களது வாழ்விலை நிறைவேற்றி கொடுக்க நாங்கள் உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நன்மைகளை தந்து காத்துக் கொள்ள வேண்டும் செய்கின்றோம். அவனமாக இந்த வேளையிலும் கடவுளை பகல் முழுவதும் எங்கள் அனைவரும் பட்சமாய் பாதுகாக்கிறே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய மக்கள் உலக பிரகாரமாய் செய்த பணிகள், செய்த எல்லா விதமான கடமைகளிலும் உம்முடைய கரம் கூடவே நிறைவாய் பகிர்ந்ததற்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் தொழுகையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற வாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. வரும் காலங்களுடைய மக்கள் வாழ்விலே ஒரு இறை ஆசி நிறைந்த ஒரு காலங்களை இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடைப்போடு ஆண்டவரை பகல் முழுவதும் வேலையோடு அலட்சியம், ஆண்டவரை சற்று அலட்சியர்களே, சற்று ஆண்டவரை வேதனையோடும் ஆண்டவரை கடைப்போடும் காணப்படுகிற உடைய மக்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அதே போலவே சேஷமாக ஒவ்வொரு எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக வருகின்றோம். கடவுளை, வந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் உம்முடைய இறை ஆசிரை நிறைவாய் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வர முடியாது நடைபெற்றிருக்கிற மக்களுக்காக வருகிறோம். அவர்களும் நாட்களில் ஆலயத்திலே கூட்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கின்றோம். கடவுளை பொறுப்படுத்தும் வரவிருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை தொழுகையை ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். சிறப்பாக ஆண்டவரே, மக்களாக நாங்கள் ஆண்டவரே இந்த தவ நாட்களில் கூட சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை தொழுகை நிறைவாக
நாங்கள் சில காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒருவேளை ஒரு சிலர் உபவாசத்தோடு கூட அந்த தொழுகையை பங்கேற்கிற பொழுது கூட அந்த ஜெப கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியர்களிலே இருக்கிறதான எல்லா விதமான கடமைகள் எங்களுக்கு உண்டு தகப்பனை, அந்த கடமை நிறைவேற்ற உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோலவே வருகிற புனித வெள்ளி என்று உங்களுடைய மக்களுடைய வாழ்வுகிற இறைவார்த்தைகள் நீ சிறுவையில் மனித பேசுகிற வார்த்தைகளை உங்களுடைய மக்கள் பேசுவதற்காக ஆயத்தப்படுகிற பொழுது இப்பொழுதே அந்த பேர்களை கொடுக்கட்டும். தனக்கு தரப்பட்டிருக்கிற நான் எடுத்திருக்கிற அந்த வார்த்தையை கடவுளோடு பேச வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிரிப்பரேஷன் இருக்கிற பொழுது கூட எல்லா விதமான ஆயத்தங்களையும் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். சிறப்பாக மக்கள் எல்லாரும் ஆயத்தப்பட உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளை தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், தரைமட்டம் தாழ்த்துகிறோம் தகப்பனை. இந்த வேளையில் கூட சிறப்பாக மாதாந்திர தோத்திரக்காணி படைத்திருக்கிறதான அருமையான திருவாட்சி பிரேம்குமார் அன்பு சாருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் அன்பு சாருக்கு வேண்டிய நல்ல சரீர சுகத்தையும் நலத்தை கடவுள் கொடுக்கிறபடினாலே நன்றி. கடந்த சில நாட்களாக ஆண்டவரை ஒரு வாதத்திற்கும் அதிகமாகவே நலவினத்தோடு காணப்பட்ட அருமையான திருமதி சரோஜா பிரேம்குமார் நம்ம அம்மாவுக்காக நாங்கள் வேண்ட செய்கின்றோம். கடவுளை இறைவனை போல தந்திருக்கின்ற உடல் வலிமைக்காக நன்றி, உடல் நலத்திற்காக நன்றி அப்பா. ஒரு புதிய ஆற்றலோடு சமூகத்தில் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு வாக்கியத்தை கடவுள் அருள்செய்திருப்பதற்காக நாங்கள் இணைந்து மன்றாடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அம்மாவை இன்னும் அதிகமாக கடவுள் பலப்படுத்தும்படியாக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரை பொருட்படுத்தி காத்துக் கொள்வீராக, அந்த சுகத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். அதுபோலவே அருமையான பிரதர் சிறையிலே வாழுகின்ற பிரதர் கிஷோர் அவருடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம். அருமையான குடும்பத்தை கடவுள் பொருட்படுத்தி அந்த மக்களை விரைவாய் வாழும் இடங்களே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அதே போலவே டாக்டர் அரவிந்த் பாபு அந்த பிரதருடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே கடந்த வெளிநாட்டிலே நம்முடைய மகன் குடும்பத்தோடு செய்கின்ற பணிகளுக்காக செபிக்கிறோம். கடவுளை செய்கின்ற அந்த மருத்துவ பணிகளை ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் இறை ஆசீர்வாதத்தாலே நிறைத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் நோக்கி மன்றாடுகிறோம். தொடர்ந்து நல்ல பாதுகாப்பையும் நல்ல சுகபலம் ஆரோக்கியம் நன்மையான வாழ்வை அன்பு இறைவன் அனைவருக்கும் தந்து காத்துக்கொள்ள நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அவனமாகவே இந்த வேலை படைத்திருக்கிற அருமையான இந்த இடைநாள் உலகை காணிக்கைகளுக்காக செபிக்கிறோம். அனைத்தையும் கடந்து பொருட்படுத்தி நிறைவாக உடைய மக்களை ஆசீர்வதித்து இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒருவருக்காக செபிக்கிறோம், குடும்பத்திற்காக செபிக்கிறோம். அன்பான மக்களை ஆசீர்வதியும் அதே போல அருமையான ஆண்டவரை அருமையான பிள்ளை ரேனேஷ் அவர்களுக்காக செபிக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அதே போலவே ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். அத்துணை வேலை கடவுளை பெயராக குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். கடவுளை எங்களுடைய தலைவர்களும் அறிவியல் நல்ல விதத்தை உடைய மக்களுக்கு வந்து காத்துக்கொள்ளும். சபையுடைய தலைவருக்காக, இணை தலைவருக்காக, அதே போல சபை செயலாளருக்காக, பொருளாளருக்காக, இணை பொருளருக்காக, ஒப்பர்களுக்காக, சபை விசுவாச மக்கள் அனைவருக்காக கிடைக்கிறோம். அனைவரையும் கடவுள் பொறுப்பாக அர்ப்பணிக்கிறோம். கடவுளை இறைவனுடைய வாழ்வு நலமுறை செய்து உங்களுடைய நன்மையினாலே நிறைந்த ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். மாத சங்கத்துடைய பொறுப்பாளர்கள், மாதிரிகள், இளமகளில் சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அத்தனை திருப்பணிகளை ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த இரவிலும் உங்களுடைய மக்களுக்கு நல்ல பாதுகாப்பை காணும். சபையில் வர முடியாத வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள், வெளிநாடுகளிலே வாழ்கிற மக்கள், தூர தேசங்களிலே வாழ்கிற மக்கள், வெளி ஊர்களிலே காணப்படுகிற மக்கள், இந்த பிராந்தியத்தை கடந்த வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் நன்மையினாலே முடிசூட்டி காத்துக்கொள்ளும் தகப்பனை இறை ஆசிரியர்களோடு கூட நீங்காமல் இருக்கட்டும். இந்த இரவிலே நல்ல பாதுகாப்பை காரும். இந்த வேளையிலே தீமையான சொப்பனங்களோ ஆண்டவர் எந்த விதமான கடுமையான பூச்சிகளுடைய தொல்லைகளோ ஒன்றும் வராதபடிக்கு, தீமையான சொப்பனங்கள் எதிர்களை அணுகாதபடிக்கு நல்ல ஒரு நித்திரை எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஒரு புதிய விடியலை கண்டு இந்த புதிய ஒரு விடியல் உங்களுடைய மக்கள் வாழ்விலே ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் துணை செய்வதாக. இறையாசிரோடு இல்லங்களுக்கு அனைவரையும் நிறைவோடு செபிக்கிறோம். குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் தயவாக பொறுத்தரும். நாங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அன்பை எங்களுக்கு தர வல்லவர் என்றாலும் எங்களுக்கு வந்த இந்த அன்பை நாங்கள் கூட பிரதிபலிக்க உலகத்து நாங்கள் அதையும் நிறைவேற்றிட எங்களுக்கு உங்களுடைய துணையை தந்து ஆசீர்வாதத்தோடு நாங்கள் நோக்கி செபிக்கின்றோம். அனைத்து துதி, கனம், மகிமை உமக்கு நாங்கள் படைக்கின்றோம். மீட்பரேசுவின் இனிய திருப்பெயரை மிகுந்த நல்ல தாழ்மையோடு உண்மை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளுங்கள் நல்ல கடவுளே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இறைமன்றாட்டை நாம் அனைவரும் இணைந்து வேண்டல் செய்வோம். பரமனின் பிதாவே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்த பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அதற்கு வேண்டிய ஆகாரத்தை தந்திருந்தாலும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நிறைவேறவில்லை சுவாமி. அனைவரும் எழுந்து இறை ஆசிரியை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள கடவும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஐக்கியமும் உங்கள் அனைவருமே இருப்பதாக. நிறைவு பாடலாக நாம் அனைவரும் சேர்ந்து 30வது பாடலை நாம் பாடி இல்லம் சொல்லுவோம். 30வது பாடலை நாம் இணைந்து பாடி இல்லம் சொல்லுவோம். செய்த சகல உபகாரங்களுக்காக ஆமென். God bless you.